வணக்கம். நான் உங்கள் ஜெயா மாமா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓம பொடி செய்யலான்னு இருக்கேன். கடலை மாவில் செய்கிறேன். வாங்க செய்முறை பார்க்க. ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன், தனி மிளகாத்தூள். 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன். உப்பு தேவையான அளவு போடுறேன். பிசைஞ்சு பார்த்துக்கலாம் உப்பு எவ்வளோ தேவைப்படுதுன்னு. வேறு எதுவும் நான் இதில் ஆட் பண்ணல. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் இதில் மாவில் போட்டுக்கிறேன். மாவில் போட்டுட்டு பிசைஞ்சால் கொஞ்சம் பொறப்பொறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கணும். 3 ஸ்பூனு அரிசி மாவு போடுறேன், கொஞ்சம் பொறப்பொறப்பு வரணுங்கிறதுக்காக. மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெயில் புழிஞ்சு விடலாம். இப்போ திருப்பி விடலாம். கொஞ்சம் ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொறன்னு வாய்க்கு நல்லா இருக்குது பாருங்கள், உதிருது. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். அதோடு சேர்த்து ஒரு மிக்சர் செய்கிறேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: அவுள், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு. இப்போ நம்ம அவுளை பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். அவுளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ட்ரையாக. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சிட்டு போட்டுடலாம். இல்லை வேர்க்கடலையை கொஞ்சம் பொரித்து போடுறேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொரித்து போட்டுக்கலாம். எடுத்துடலாம். பொட்டுக்கடலையை கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். கலர் மாறாமல் எடுத்துக்கலாம். பொரித்து அவுளை போடுறேன். 2 கப்பு அவுள் போட்டேன். அதே கப்பில் அரை கப்பு வேர்க்கடலை, ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை, 3 கொத்து கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள். அவ்வளோ மிக்சர் ரெடி ஆகிட்டுருக்கு. கரகரன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மாவில் கார சேவ், சுவையான அவுள் பொரி மிக்சர் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் இது. எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.